அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிகிச்சை பெற்று வரும் டாக்டர் பாலாஜியை சந்தித்து ஆறுதல் கூறும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ண சாப்பிட்டே அப்படின்னா எடுத்தது லிக்விட் எடுத்தீங்களா, கொஞ்சம் வாமிட்டிங் பிளட்டு உள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறதுனால இது சாப்பிட்டாலும் வாங்கி கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் we can take care of myself. லைவ்ல வந்துடுறீங்களா? உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க ஒருத்தர் பால் பண்ண வச்சு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மதர் போயிட்டாங்களா? வீட்டுக்கு போயிட்டாங்களா? அம்மா போயிட்டாங்களா? அவங்க தான் காலையில் பாவம் ரொம்ப இவங்க தான் இப்போ 150 இருக்கு சார். அவுட்புட்டு மேலே 700. டாக்டரே மாதிரி அவங்க காலைல பார்த்துருங்க. என்ன நடந்தது? நாட்டியதில் என்ன ப்ளஸ் பண்ணி ஓகே மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ண சாப்பிட்டே அப்படின்னா எடுத்தது லிக்விட் எடுத்தீங்களா, கொஞ்சம் வாமிட்டிங் பிளட்டு உள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறதுனால இது சாப்பிட்டாலும் வாங்கி கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கசாலி. வணக்கம் கசாலி. இந்த சந்திப்பானது எப்போது நடைபெற்றது? தற்போது மருத்துவரின் உடல்நிலை குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? இந்தி கலைஞர் நூற்றாண்டு நினைவு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவு தலைவராக இருக்கும் டாக்டர் பாலாஜியை சரியாக மருத்துவ பார்க்கல் என்று பெருங்குளத்தை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் அவர் கத்தியால் குத்தி சம்பவம் பெரும்பரப்பட்டு இதிலிருந்து அவர் அங்கு அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவரை நேற்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து அவர் உடல்நிலைகளை கேட்டறிந்தார். அப்போது அவர் உணவெல்லாம் எடுத்துக் கொள்கிறார்கள். அப்போ அவரே தனக்கு வயிற்றில் ரத்தம் சென்றதால் ஆகாரங்கள் எதுவும் சரியாக இருக்க முடியாது, வாந்தி வருவதாகவும் கூறினார். மேலும் அவர் சிறுநீர் எல்லாம் சரியாக போகிறதா என்றெல்லாம் விசாரித்தார். அதெல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறது. இந்த உணவு சாப்பிடுவதுதான் சற்று சிரமமாக இருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் தற்போது உடல்நிலை தேறி இருப்பதாகவும் இன்று அல்லது நாளை அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார் என்றும் அது மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார்.